Hi designers, welcome back to our channel Safa Creations. நீங்கள் வீட்டில் இருந்தே பேசிக்ல இருந்து ஒரு மாஸ்டர் கோர்ஸ் ஆரி ஒர்க்ல கம்ப்ளீட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க அதுவும் வீட்டில் இருந்தே ஆன்லைன்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மே 15th ஸ்டார்ட் ஆக போற எங்களோட கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு போனஸா ஃப்ரீயாவே நாங்க ப்ரூச் ஒர்க் கிளாஸுமே சொல்லி கொடுக்கிறோம். இந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னா உடனே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. அதே போல சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கணும் ரெக்கார்டட் வெர்ஷன்ல ஒரு கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ நான் சொல்ல போற இந்த ரெண்டாவது கோர்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக் ப்ரூச் ஒர்க் ரெக்கார்டட் வெர்ஷன். இந்த ரெக்கார்டட் வெர்ஷன்ல வந்து 3 hours கோர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி எனக்கு போட்டோஸ் அனுப்புற மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப்ல உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. இந்த சம்மர் லீவ்ல ஒரு சிம்பிளா ஒரு ஆர்ட் ஒர்க் கத்துக்கணும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கோர்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கும் ஸ்கிரீன்ல தெரியுற இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைமா எங்களோட சேனல் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல யூஸ்ஃபுல்லான நிறைய ஆரி ஒர்க் சம்பந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டிசைனிங் வீடியோஸ் கிளாஸஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து சாரீலேருந்து ஒரு ஆலியா கட் டைப்பில் ஒரு குர்த்தி கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். இதோட நெக் போர்ஷன் வந்துட்டு ரொம்ப பிளைனாக இருக்கிறதுனால இதில் நம்ம ஆரி ஒர்க்கில் ஒரு பார்டர் டிசைன் மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். இந்த டிசைனுக்கு உங்களுக்கு வந்து ட்ரேசிங் பண்ணணும் இல்லை ட்ராயிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லை. யாருனாலும் ஈஸியாக இந்த டிசைனை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் லைனிங்கில் நெக்கோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி லீஃப் நெக் வந்து ட்ரா பண்ணிட்டு வச்சுருக்கேன். இந்த நெக்கை வந்து நான் முதல்ல கட் பண்ணிவிட்டு அதை வச்சு அப்படியே வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்ல ட்ரா பண்ண போறேன். நெக்ல வரைஞ்சதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு சின்னதாக டாட் வச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து 1.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக விட்டுருந்தேன். இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்த மாதிரி தோணுச்சு. நீங்கள் போடும்போது 1.5 இன்ச் வந்து விட்டுக்கோங்க. இந்த ஒரு டாட்க்கும் அடுத்த டாட்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச். ஸோ நான் மார்க் பண்ண எல்லா பாயிண்ட்ஸுக்கும் க்ளூ போட்டுட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டி ஸ்கொயர் மிரரை ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டேன். காய வச்சதுக்கப்புறமா நம்ம டிசைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிசைனிங்க்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி க்ளூ போட்டிங்க அப்படின்னா க்ளூ போட்ட உடனே ஸ்டிக் பண்ணாமல் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து நீங்கள் மிரரை வந்து ஒட்டினீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக பிடிச்சிக்கும். டஸ்கி பிங்க்கில் இருக்க சேம் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் நான் என்னென்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன். நான் ஒரு பிளேட்டில் வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் கலரில் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். காப்பர் கலரில் கட் பீட்ஸ், 3 mmல பேர்ல் பீட்ஸ். ஸோ இந்த 3 மெட்டீரியல் வச்சு தான் நம்ம ஃபுல் டிசைன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நிறைய ப்ளவுஸில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த டிசைனை நம்ம வந்து ஆலியா கட் குர்த்தியில் ட்ரை பண்ண போகிறோம். ஹெட்டில் நாட் போட்டுட்டு கார்னரில் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு லாங் ஸ்டிச்சும் ஒரு லாக் ஸ்டிச்சும் கொடுங்க. ரெண்டு கட் பீட், ஒரு பேர்ல், அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் போட போகிறேன். இதோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த லாங் செயின் வந்து கொடுத்துக்கிறேன். அந்த லாங் செயினும் லாக் செயினும் போட்டதுக்கப்புறமா லோட் பண்ணியிருக்க அந்த 4 மெட்டீரியலையுமே த்ரெட்டில் போட்டுட்டு பேக்கில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. லாக் வந்து அடுத்தது எந்த சைடு நம்ம ஸ்டிச் எடுக்க போகிறோமோ அந்த சைடு பார்த்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லெஃப்டில் ஏற்கனவே சென்டர் லைன் போட்டோலே அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுங்க. அதே மாதிரி 2 கட் பீட், ஒரு பேர்ல், ஒரு சீக்வன்ஸ் போட்டுட்டு பேக்கில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். பீட்ஸ் அண்ட் சீக்வன்ஸை வந்து லோட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபிக்ஸிங் ஸ்டிச்சுக்கு அப்புறமா ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டுடணும். இந்த 3rd லைன் எங்கே போடுறீங்களோ அது அந்த இடத்துக்கிட்ட எண்ட் நாட் போட்டுடணும். நீங்கள் கொடுத்த எல்லா ஸ்டிச்சும் இந்த கார்னர் கிட்ட தான் வந்து ஜாயின் ஆகும். ஸோ எண்ட் நாட்டும் அதே இடத்துல போட்டுடலாம். இப்போ இதே போல் மிரரோட அப்படியே ஆப்போசிட் சைடில் போடலாம். இப்போது லாங் நீடில் எடுத்திருக்கேன், பீடர் நீடில். 3 லைன்ஸ் வருது இல்லையா, 3 லைன்ஸுக்கும் சேர்ந்து ஒரே டைமில் நான் லோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 3 லைன்ஸ்க்கு தேவையானது லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி த்ரெட்டுக்குள்ளே லோட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணி அந்த கார்னர் கிட்ட கொண்டு வந்து வேண்டிய பக்கமாக லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்த சைடு லாங்காக த்ரெட் எடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த செக்ஷன் ஆஃப் பீட்ஸை வந்து இதில் கோர்த்துட்டு த்ரெட்டை பேக்கில் கொண்டு வந்துட்டு ஃபிக்ஸிங் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துடலாம். இப்போ அடுத்தது ரைட் சைட். சென்டரில் இருக்கிறது லென்த்தியாகவும் 2 சைடில் இருக்கிறது அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ பீட்ஸ் லோட் பண்ணி எல்லா த்ரெட்டுமே ஜாயின் ஆகிற அந்த கார்னர் கிட்டேயே திரும்பவும் கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், அதனால் அதே இடத்துல ஒரு எண்டிங் நாட்டை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த பேட்டர்ன் தான் ஃபுல் நெக்லேயும் செஸ்ட்டு கிட்டேயும் வரப்போகுது. ஸோ திரும்பவும் ஒரு டைம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப் வியூவில்.
ஸோ ஒரு லாங் ஸ்டிச் பீடை லோட் பண்ணுறோம். இதே ஆர்டரில் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். மாற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து கிடைக்காது. த்ரெட்டை பேக்கில் கொண்டு வந்து கார்னர் கிட்ட ஃபிக்ஸிங் ஸ்டிச், அதுக்கு பக்கத்தில் லாக் ஸ்டிச். அதே சைடில் த்ரெட்டை டர்ன் பண்ணிவிட்டு ஒரு லாங் ஸ்டிச், அடுத்தது ஒரு லாக் ஸ்டிச். பீடை வந்து த்ரெட்குள்ளே ஃபுல்லாக போட்டுட்டு அப்படியே பேக்கில் கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கிட்டே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். லாக் கொடுத்துட்டு அடுத்த சைடுக்கு த்ரெட்டை லென்த்தாக எடுத்துக்கிறோம். இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் கொடுத்துட்டு பீடை வந்து ஃபில் பண்ணி பேக்கில் கொண்டு வந்துட்டு ஒரு ஃபிக்ஸிங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு எண்டிங் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ இதில் நான் மிரர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற குந்தன்ஸ் யூஸ் பண்ணலாம், இன்னுமே கிராண்டாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருக்க பீடுக்கு பதிலாக நீங்கள் வேறு கலர் யூஸ் பண்ணலாம், வேறு லாங் டியூப் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அந்த லுக்கே வேறு மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல் நெக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செஸ்ட்டு கிட்ட ஆலியா கட்க்கு ஒரு வி ஷேப்பில் வரும் இல்லையா, ஸோ அந்த லைனுக்கும் நான் சேம் டிசைன் ஃபாலோ பண்ணி பார்டர் மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா பிகினராக இருந்தால் கூட ஒரு 1 டேயில் நீங்கள் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச். ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மிரரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக த்ரெட் ஒர்க்கில் ஸ்ட்ரைட் லோடிங் போட்டுக்கிறேன். ஒரு லாங் ஸ்டிச், வெளியில் லாக் ஸ்டிச், அடுத்த சைட் கொண்டு போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இந்த மாதிரி ஒரு 2 to 3 ஸ்டிச்சஸ் கொடுத்தா போதும். நான் எடுத்துருக்கிறது ரொம்ப சின்ன மிரர், ஒரு 2 ஸ்டிச்சு தான் அந்த இடத்துல ஃபில் ஆகுது. ஸோ நீங்கள் எடுக்கிறது கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 3 to 4 ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 சைட்லேயும் போட்டுட்டிங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நமக்கு நல்ல க்ரிப்பாகவும் அந்த வந்து விழாமல் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ இந்த இடத்த நீங்கள் போடுறதுனா போடலாம், இல்லைனா வந்து ஸ்டோன்ஸ் இல்லை குந்தன்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டிசைனோட ஃபைனல் அவுட்லுக். கடைசியில் இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு புட்டா ஒர்க் தான் போட்டோம், ஒரு மிரரும் கொஞ்சம் பீட்ஸும் வச்சு. அந்த புட்டா ஒர்க் வச்சு தான் நம்ம ஃபுல் டிசைனும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சிம்பிள், யாருனாலும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தால் கூட 6 to 8 hours கூட, மேக்ஸிமம் 8 hours முடிச்சிடலாம், ஸ்லோவாக போடுறவங்க கூட. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ப்ளவுஸில் போட்டிங்கனாலும் இன்னுமே சூப்பராக இருக்கும். சிம்பிளாக வேணும்னா நெக், ஃப்ரண்ட் நெக், அதுக்கப்புறம் ஸ்லீவோட எட்ஜில் மட்டும் ஒரு பார்டர் போட்டுக்கலாம். இல்லை கிராண்டாக வேணும், கொஞ்சம் வெட்டிங் ப்ளவுஸ் மாதிரி கூட வேணும் அப்படின்னா ஸ்லீவில் மட்டும் சேஞ்சஸ் பண்ணிக்கணும். நிறைய லைன்ஸில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, செக்குடாக இருக்கலாம், வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கும், ஜிக்ஸாக் லைன்ஸு, அதுக்கப்புறம் வி பேட்டர்ன் லைன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லைன்ஸில் ஏதாவது சூஸ் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஃபுல்லாக லைன்ஸ் ட்ரா பண்ணி அந்த லைன் முழுக்க இதே மோட்டிவ் ஒர்க் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நல்லா கிராண்டான யூனிக்கான ஒரு டிசைனே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இதோட ஸ்லீவ் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஷார்ட்ஸ்லேயோ இல்லை கம்யூனிட்டி பேஜ்லேயோ ப்ளவுஸ்க்கான பிக்சர் ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.